அல்லாஹ்விற்கு பொருத்தமான முறையில வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு அடியானுடைய உயிர் எப்படி பிரிக்கப்படுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். உலக வாழ்க்கையை வெறுத்து மறுமையுடைய வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினுடைய ரூஹும் சக்ராத்துடைய நேரத்துல இருக்கும்போது அவங்களிடத்துல சூரிய ஒளிக்கு நிகரான பிரகாசம் கொண்ட முகத்துடன் வானத்திலிருந்து மலக்குமார்கள் சிலர் இறங்கி வருவாங்க. அப்படி அந்த மலக்குமார்கள் இறங்கி வரும்போது ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய கஃபன் துணியிலிருந்து ஒரு கஃபன் துணியையும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நறுமணத்திலிருந்து ஒரு நறுமணத்தையும் எடுத்துட்டு அந்த சக்ராத் ஹால்ல இருக்கக்கூடிய அந்த முஃமின் பார்வைக்கு எட்டும் தூரம் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க அந்த நல்லடியார் கிட்ட வந்து அவங்கள பார்த்து, நல்ல ஆத்மாவே, நீ ஏக இறைவனுடைய மன்னிப்பை நோக்கியும் அவனுடைய திருப்தியை நோக்கியும் இந்த உலகத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லுவாங்க. தோல் பையிலிருந்து நீர் வழிந்து விடுவது போல அந்த ஆத்மாவுடைய உடலில் இருந்து உயிர் இலகுவாக கைப்பற்றப்படும். ஹதீஸ் இடம்பெறும் நூல் சுனன் அபு தாவூத் மற்றும் முஸ்னத் அஹ்மத்.